அனைவருக்கும் வணக்கம். எண்ணங்கள் பற்றி பார்க்கலாம். எதையும் மனம் விட்டு பேசாதவரை நமக்கு மன அழுத்தம் ஏற்படும், இது உறுதி. எதையும் சாதிக்க நினைத்துவிட்டால் நம் மனதில் எதிர்பார்ப்பு எண்ணங்கள் கூடாது. அந்த அலையிலேயே ஓடவிட்டு கொண்டிருக்கக்கூடாது. நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நமக்கு பிறப்பு இறப்பு மட்டும் நம்மை தேடி வரும். நாம் மற்ற அனைத்தையும் நாம் தான் தேடி போக வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாகட்டும், ஏழையாகட்டும், படித்தவனாகட்டும், படிக்காதவனாகட்டும், ஒழுக்கம் உள்ளவனாகட்டும், ஒழுக்கம் இல்லாதவனாகட்டும், இளையவர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், நமக்கு வேண்டியதை நாம் தான் தேடி போக வேண்டும். நம்மை உறவுகள் ஒதுக்கிவிட்டால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர்கள் முன்பு நாம் சாதித்து காட்ட வேண்டும். சாதனை தான் மனிதனுடைய வாழ்வின் முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல சுவாரஸ்யமாக வாழ்க்கை ஓடும். இல்லாட்டி உப்புச்சப்பு இல்லாமல் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போகிறோம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அந்த நிலைமை யாருக்குமே ஏற்படக்கூடாது. நேர்மறையான சிந்தனை, அதாவது நேர்மறையான சிந்தனையை இருக்கும் பொழுது ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் பொழுது என்ன இருக்கும்? நோய் நொடி எதுவுமே இருக்காது. நமது எண்ணங்கள் மகிழ்ச்சி அடையும். அடுத்ததாக, வாழ்க்கையில் மாற்றம் எப்படி ஏற்படும்? நம் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டால் நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். அதாவது நம்முடைய எண்ணங்களே வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு. மகிழ்ச்சி நம் எண்ணங்களை அழகாக இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சி கிட்டும். வாழ்க்கையில் திருப்தி என்பது இருந்தால்தான் மகிழ்ச்சி என்பது கிட்டும். அந்த திருப்திக்கு நம் எண்ணங்களை நல்லபடியாக வைக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது நல்ல எண்ணங்கள் ஒருவரிடம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவர் ஒழுக்கத்துடன் இருப்பது இயல்பு. நல்ல எண்ணங்கள் ஒரு மனிதனிடம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் ஒழுக்கத்துடன் இருப்பது இயல்பு. நம் மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது தன்னலம் இருக்காது. அதாவது பொதுநலன்தான் பெரும்பாலும் இருக்கும். அப்பொழுது மனமானது அமைதி, உடல் நலம், மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைவாக கிட்டும். ஒழுக்கம், அதாவது நல்ல எண்ணங்கள் ஒருவரிடம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் ஒழுக்கத்துடன் இருப்பார், இது இயல்பு. நம் மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது தன்னலம் இருக்காது, பொதுநலன்தான் பெரும்பாலும் இருக்கும். அப்பொழுது மனமானது அமைதியடையும், உடல் நலமாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைவாக கிட்டும். எண்ண அலைகளுக்கு பலம் அதிகம். எதை பற்றி நாம் எண்ண அலைகளை அடிக்கடி வீசிக்கொண்டிருக்கின்றோமோ அது தொடர்பான நிகழ்வுகள் மற்றும் மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எண்ணங்கள் தவறாக இருந்தால் செயல்பாடுகளும் சம்பவங்களும் தவறாகவே இருக்கும். எண்ணங்கள் தவறாக இருந்தால் நமது செயல்பாடுகளும் சம்பவங்களும் தவறாகவே இருக்கும். நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் பிரச்சனைகள் தானாகவே பனி போல் விலகிவிடும். நேர்மறை எண்ணங்கள் இருந்தால் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே பனி போல் விலகிவிடும். நாம் நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்தால், நாம் நல்ல எண்ணங்களை நம் மனதில் விதைக்க வேண்டும். அப்படி விதைத்தால் நல்ல செயல்களை அறுவடை செய்யலாம். நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கும் பொழுது நல்ல செயல்களை நாம் அறுவடை